மாண்புமிகு பேரவைத்தலைவர் அவர்களே, முத்தமிழர் கலைஞருடைய காலத்தில் தான் தமிழ்நாடு தமிழ் லேர்னிங் ஆக்ட் அப்படிங்கிறது 2009 நம்ம கொண்டு வந்தோம். அதன் பிறகு 2014 நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டேட் போர்டு அல்லாத மற்ற எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் தமிழ் என்பது கட்டாயப்படுத்தப்படும் என்று ஜிஓ 145 வந்திருக்கு, ஏற்கனவே வந்திருக்கு. அதை நடைமுறைப்படுத்துகின்ற விதத்தில் அன்னைக்கு நம்முடைய தங்கந்தன சனலுக்கெல்லாம் நல்லாவே தெரியும். அது ஒவ்வொரு காலகட்டத்தில் 2014-15 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு, அடுத்த காலகட்டத்தில் அடுத்த கல்வியாண்டில் அது 6-7 இப்படி தொடர்ந்து இந்த 2025 கட்டாயமாக 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தாலும் கண்டிப்பாக தமிழை படித்தாக வேண்டும் என்கின்ற ஒரு கட்டமைப்பை இப்போ கொண்டு வந்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சிபிஎஸ்சியை சார்ந்திருக்கின்ற தமிழ் டீச்சர்ஸை மட்டும் கடந்த ஆண்டு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி சிபிஎஸ்சி பள்ளியில் பணியாற்றி கொண்டிருக்கிற தமிழ் ஆசிரியர்களுக்கு தனியாக ஒரு ரெஃப்ரெஷிங் கோர்ஸே, ஒரு புத்தாக்க ஒரு பயிற்சியையும் நம்முடைய பள்ளி கல்வித்துறை வழங்கியிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரிவிக்க கடமைப்பட்டேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.